கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா, குமாரின், பரிசுத்தாவின் நாமத்தில் அடங்கியிருக்கிறது. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கின்றது. அந்த புதிய கிருபைக்காக காத்திருக்கின்றோம். இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். நாங்கள் கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்து சபை பாடல்களில் எல்லாம் சிருஷ்டித்த நமது தயாபர பிதாவுக்கு என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரை துதிப்போம். எல்லாம் சிருஷ்டித்த நமது தயாபர பிதாவுக்கு ஆனந்த காலமாக அல்லேலூயா மகத்துவம் பல புகழ்ச்சி தோத்திரம் உண்டாயிருப்பதாக. பார்ப்பார் காப்பார் வல்லமையும் கிருபையும் அன்பும் எங்கும் அவர் செய்கையால் விளங்கும். மன்னிசருக்கு மீட்பரும் கர்த்தாவுமாம் சுதனுக்கும் ரட்சிப்பின் அன்புக்காக அல்லேலூயா புகழ்ச்சியும் ஆனந்த ராஜரீகமும் உண்டாயிருப்பதாக. பாவம் சாபம் எந்த தீங்கும் அதால் நீங்கும் என்றென்றைக்கும். பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். மனம் திரும்பி எங்களை பார்த்தாவாம் இயேசு வந்தையே அழைத்து நேர்த்தியாக சிங்காரிக்கும் தேவாவிக்கும் அல்லேலூயா புகழ்ச்சியும் வணக்கமும் உண்டாக. வான ஞான வாழ்வினாலும் செல்வத்தாலும் தேற்றி வாரார். அதில்
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை துதிப்போம், ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளை, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரே, உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளை, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகின்றோம். பிதா, குமாரின் பரிசுத்த ஆவியாகிய கடவுளை, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்கள் மீது அன்பு பாராட்டுகின்றீர். எங்களை நீதியின் பாதையில் நடத்துகின்றீர். ஆனாலும் எங்கள் எண்ணம் போல, எங்கள் விருப்பம் போல எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். தீமையை தொடர்ந்து சென்று அநீதியான பாதையில் பயணம் செய்து பகையை வளர்த்து கொண்டோம். பரிசுத்தத்தை இழந்து போனோம். பாவியாக மாறிப்போனோம். ஆண்டவரே, எங்கள் பாவ அழுக்கை கழுவி எங்களை சுத்திகரியும். எங்களிடத்தில் இருக்கின்ற உமக்கு பிரியமில்லாத, நீர் விரும்பாத செய்கைகளை களைந்து போட்டு உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். நாங்கள் நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்பதை அறிக்கையிடுகின்றோம். எங்களை கழுவும், தூய்மைப்படுத்தும், பரிசுத்த பாதையில் பயணம் செய்ய உதவி தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும்
நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் அமர்ந்தவாறே இருக்க இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் 5 வரை அடங்கியிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் அடங்கியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்பதை வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ பாடல்களில் கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், குருவேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன் என்கிற பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும்படியார் கருணை கும்பிடுகிறேன், பாவநாசனை கிருபாசனையை கும்பிடுகிறேன். தம்பமென காணவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். உம்மத்தோடும் வஸ்துவை கும்பிடுகிறேன், துரித ஓசன்னா ஓசன்னாவென்று கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஒரு சர்வேஸ்வரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தாவீது சிம்மாசனாதிபனை கும்பிடுகிறேன். குருவென வந்தவனை கும்பிடுகிறேன், யூத குருகுல தேவதையை கும்பிடுகிறேன். அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன், எனதாத்துமாவின் நேசதனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் அருள் திரு ராபின்சன் ஆயர் அவர்கள்.
அருள் திரு ராபின்சன் ஆயர் அவர்கள் ஹோசூர் CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் ஆண்டவருடைய திருப்பணியை செய்து வருகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஃபீபா நேர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இறை பேரால் என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளானது திருச்சபை ஆண்டவரின் வருகைக்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய சரீரத்தின் அவயங்களாக நாம் வாழும் திருச்சபையாராக இருக்கின்றோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் பலவற்றை செய்வதற்காக நம்முடைய பிரயாசங்களையும் நம்முடைய முயற்சிகளையும் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய திருச்சபையாக வாழும் சபையாக இருக்கிற நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற அவயங்களாக இருக்கின்றோமா என்பதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறையின் பகுதியின் வழியாக ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். அந்த திருமறை பகுதியானது தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 4 இறை வசனங்கள் 1 துவங்கி 5 வரை. இன்றைக்கு நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவயங்களாக இருக்கிறோம் என்று சொல்லும்போது நாம் ஆண்டவருடைய வருகைக்காக எப்படி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு தம்முடைய சபையை தாம் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய அடையாளமாக வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவருடைய சபையை இந்த கற்பாறையின் மீது நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள போவதில்லை என்று வெளிப்படுத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு சபையின் அவயங்களாயிருக்கிற நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படி அழைத்திருக்கிற இந்த அழைப்பானது அவர் நம்முடைய பெற்றோராம் கடவுளாகவும் நாம் அவர்களுடைய பிள்ளைகளாக, அவர் மணவாளனாக நாம் மணவாட்டியாக, அவர் எஜமானாக நாம் அவருடைய சீடர்களாக, அவர் நம்முடைய மெய்ப்பனாக நாம் அவருடைய மந்தையாக இருக்கும்படியான குணாதிசயங்களை நாம் ஆண்டவருடைய அவயங்களாக வெளிப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மை நியாயத்திற்கக்கூடிய நியாயாதிபதியாக ஆண்டவருடைய 2ஆம் வருகையானது தம்முடைய சபைக்கு தாம் வெளிப்படுத்துகின்ற அழைப்பாக இருக்கின்றது. இன்றைக்கு அனுதின வாழ்க்கையில நாம் திருச்சபைக்குள்ளாக கடந்து செல்லும் போது பல்வேறு எதிர்பார்ப்புகளோடும் தேவைகளோடனும் ஆண்டவருடைய வார்த்தை என்னை சந்தித்து என்னையும் என்னுடைய தேவைகளையும் அவர் வழிநடத்தப் போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்போடு கடந்து செல்லுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையின் அவயங்களாக இருக்கும்படி அழைக்கின்ற அவர் நம்மை தம்முடைய நியாய தீர்ப்புக்கு நேராயும் அழைக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே இதனுடன் நாம் இந்த சிந்தனையின் கண்ணோட்டத்தில் நாம் சிந்திக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலத்தையும் நேரத்தையும் நாம் சரியாக பயன்படுத்தும்படியான அவயங்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அதன் வழியாக அவருடைய சபையின் மகிமையை நம்முடைய அவயமானது வெளிப்படுத்த வேண்டும். நாம் படிக்க கேட்ட இந்த பகுதியின் வழியாக பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிற்கு தன்னுடைய ஆலோசனை கொடுக்கின்றார். அது என்னவென்று சொன்னால், தாம் கடவுள் அவருடைய குமாரனின் வழியாக வெறும் உயிரோடு இருக்கிறவர்களை மாத்திரம் தம்முடைய நியாய தீர்ப்பிலே எதிர்கொள்ளுகிறவராக மாத்திரமல்ல, மரித்தவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நியாயத்திற்கக்கூடிய வருவாராய் இருப்பார். ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இந்த சமூகத்திலே நாம் வாழும்போது நாம் பல நீதிமன்றங்கள் இருக்கிறது. இந்த நீதிமன்றங்கள் அனைத்துமே உயிரோடு இருக்கிற மனிதனை நியாயத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவருடைய 2ஆம் வருகையானது மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயத்திற்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றதாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு நியாயத்திற்க வல்லவராய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தவர்களையும்
அவர் நியாயத்தீர்க்கக்கூடிய வல்லவராக இருக்கின்றார். அதிலே பாரபட்சங்களை பார்த்து நியாயம் தீர்க்கிறவராக அல்லாமல், செல்வம், அந்தஸ்து அல்லது இனம், சாதி என்று பேர் உடையவர்களை வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறவராக அல்லாமல், தம்முடைய நியாய தீர்ப்பானது அனைவருக்கும், தம்முடைய சாயலை பெற்ற அனைவருக்கும் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற அவருடைய நியாய தீர்ப்பானது மரித்தவர்களையும் சார்ந்ததாக இருக்கிறது, வாழுகின்ற நமக்கும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைகிறதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரத்தையும் காலத்தையும், நாம் வாழுகின்ற காலங்களில் ஆண்டவருடைய சபையாக நாம் ஆயத்தமாய் அவருடைய சத்தியத்தை, குணாதிசயங்களை வெளிப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களிலும் வெளிப்படுகிறவராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:3 பார்க்கும்போது, இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை திருச்சபை கேட்கவும் வெளிப்படுத்தவும் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆரோக்கியமான கடிந்து கொள்ளுகின்ற உபதேசத்தை இன்றைக்கு திருச்சபை இருக்கின்றதாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஆரோக்கியமானதையும், உண்மையானதையும், சத்தியமானதையும், நியாயமானதையும், தம்முடைய வாயில் இருந்து வெளிப்படுத்தின சத்தியத்தை தம்முடைய சபையாயிருக்கிற அவயங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தாமல் கடந்து செல்லுகின்றது. முரண்பாடான கருத்துக்களை சொல்லுகிறது. பிரிந்த நாவுடைய, மனதையுட பேசுகின்ற சிந்தனை உடையது இன்றைக்கு சபையில் இருக்கிற மக்களிடையே காணப்படுகிறது. பட்சபாதமாக பேசப்படுகின்ற வார்த்தைகள் இன்றைக்கு காணப்படுகிறது. பிறர் மீது குறை சொல்லுதலும், பொய் சொல்லுதலும், பொய் சாட்சிகளை வெளிப்படுத்துவதுமான இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டிய சத்தியத்தின் உபதேசம் குறைந்து இருக்கிறது. சபை மக்களுக்கு இடையே இன்றைக்கு பிரிவினைகள், முரண்பாடுகள் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை நல்ல உபதேசத்தையும், புத்தி உள்ள உபதேசத்தையும், கடிந்து சொல்லுதலையும் ஆண்டவருடைய சபையாயிருக்கிற நாம் நம்முடைய உறவுகளுக்கும், சபையின் உறுப்பினர்களுக்கும், நம் குடும்பங்களில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகளுக்கிடையே வெளிப்படுத்துவதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார். மூன்றாவதாக, ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமையை சபையாயிருக்கிற, அவயங்களாயிருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக சிறந்த அழைப்பாக இருக்கின்றது. 2 தீமோத்தேயு 4:5 பார்க்கும்போது, ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை தீமோத்தேயுவிற்கு சொல்லும்போது, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, நீ தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லுகின்ற ஆலோசனை நம் கண்களுக்கு முன்பாகவும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்தவராக இருக்கிறார். எரேமியா 1:5 ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது போல, எரேமியாவை நான் உன்னை தாயின் கருவிலே இருந்து உன்னை அழைத்திருக்கிறேன். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அழைப்போடு இந்த மண்ணுலக வாழ்க்கையில, தாம் படைத்திருக்கிற இந்த மண்ணுலக வாழ்க்கையில நம்மை மகிமைப்படுத்தும்படி அல்ல, அவரை மேன்மைப்படுத்துவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம் அனைவரையும் அவருடைய சாயலாக படைத்து இறைத்தன்மையையும் தெய்வீக தன்மையையும் மனுஷனுடைய சாயலிலே இன்றைக்கு சபையானது வெளிப்படுத்துவதிலே குறைவுபட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர், ஒருவேளை நாம் நினைக்கலாம், இன்றைக்கு நற்செய்தியாக வாழ வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சாயலில் இருக்கிற நம் அனைவரையும் அவருடைய மண் உலகமாகி இவ்வுலகத்திலே நம்மை படைத்து அவருடைய நற்செய்தியாக வாழவும் ஊழியத்தை நிறைவேற்றவும் நம்மை அழைத்திருக்கிறார்.
அது என்னவென்று சொன்னால், நமக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய நற்செய்தியாக நாம் சொல்லவும் வாழவும் வெளிப்படுத்தவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தியாளர்கள் இருக்கிறார்கள், போதகர்கள் இருக்கிறார்கள், அருட்பணியாளர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்கள் என்று சபை மக்களாகி நாம் நினைக்காதபடி, இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருடைய சரீரத்தில் நாம் அவயங்களாக இருக்கிறோம் என்கின்ற அழைப்பை பெற்றிருக்கிற நாமும் இன்றைக்கு உணர்ந்து பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அவரில் ஊழியத்திலே நம்மையும் நிறைவேற்றும்படி, நம்மையும் ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்படி நாம் அவருடைய ஊழியத்தை, அவருடைய சித்தத்தை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதிலே நாம் நிறைவேற்றும் போது மெய்யாகவே ஆண்டவர் மகிமை பெறுகிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு திருச்சபை ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திருச்சபையாக இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்காக காத்திராதபடி தன்னலத்திலும் சுயத்திலும் தனக்கான இஷ்டமான போக்கிலும் வாழுகின்ற நிலையை காணப்படுகிறது. நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சபையாய் நாம் இருக்கிறோம் என்றால் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய மணவாளனாக இருக்கிற அவர் நம்மை மனவாட்டியாக எடுத்துக்கொண்டு அவருடைய ஜீவ புஸ்தகத்திலும் அவருடைய நிறைவான இறைராட்சியத்திலும் நம்மை மகிமைப்படுத்த நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு அருள் திரு ராபின்சன் ஆயர் அவர்களுக்கு நேயர்கள் அனைவரின் சார்பிலேயே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஆண்டவர் தானே அவர்களுடைய திருப்பணிகளை நிறைவாய் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாய் சேர்ந்து ஏறெடுக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளிலே இன்றும் இந்த வாரத்திலேயும் தங்களுடைய பிறந்த நாளை காணுகின்ற நேயர்கள் அனைவரையும் ஃபீபா வானொலி மூலமாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. இந்த வாரத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அது யோசுவா 1 அதிகாரம் 9 வசனத்தில் அடங்கியிருக்கிறது. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடே இருக்கின்றார். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த வாரத்திலே கர்த்தர் உங்களுடைய பயணங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய பணிகளையும் உங்களுடைய சகல தேவைகளையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நேர்த்தியாய் நடத்துவார். அதுபோலவே கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் நிறைவாய் தங்கி நிலைத்திருப்பதாக. நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர், நம்மீது அன்பு பாராட்டுகின்ற ஆண்டவர். அவரிடத்தில் நம்முடைய குறைவுகளை, நம்முடைய தேவைகளை நாம் சொல்லுவோம். அன்பு நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, மகிழ்ச்சியான இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். எங்களுடைய தேசத்திற்கு நீர் கொடுத்திருக்கின்ற
சமாதானத்திற்காக, எங்களுடைய தேசத்தை ஆளுவதற்காய் நீர் தந்திருக்கிற நல்ல தலைவர்களுக்காக, எங்களுடைய தேசத்தில் நீர் தந்து வருகிற இயற்கை வளங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்த பூமியை நாங்கள் பாதுகாத்து, பண்படுத்தி, பராமரித்து அதை அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்கும்படி எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எங்களுடைய தேசத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக விடுதலைக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு. வாழ வழி தெரியாமல், வகையறியாமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, அவர்களுக்கு உம்முடைய அன்பின் கரத்தை கொடுத்து அவர்களை தூக்கி எடுத்து உம்முடைய பரிசுத்த பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கின்றோம். வசதிகள் இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல், இன்னும் பல நிலைகளில் கடினப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டு வருகிற மக்களுக்காக செபிக்கின்றோம். ஆண்டவர், ஏற்ற காலத்தில் உம்முடைய அடியவர்களுக்கு வேண்டிய வழி வசதி வாய்ப்புகளை நீர் திறந்து தாரும். குறிப்பாக உடல் சுகவீனத்தினால், பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கின்றோம். மருத்துவ வசதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களை நினைக்கின்றோம். சாலை வசதிகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தண்ணீர், குடிநீருக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். கால்நடைகளை பராமரிக்கிற மக்களை ஆசீர்வதியும். விவசாயம் செய்கிறவர்களை நீர் ஆசீர்வதியும். தொழில் செய்கிற மக்கள் மீது உம்முடைய அளவில்லாத அன்பை ஊற்றி அருளும். எங்கள் தேசம் செழிப்பை காணவும், எங்களுடைய தேசம் வளமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் உதவி செய்தருளும். எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். என்ன தேவைகளோடு, என்ன எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவர் அறிவீர். அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும், அவர்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தந்தருளும். விசேஷமாய் இந்த ஆராதனையை எங்கே இருந்து உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, என்ன நிலைமையோடு உம்முடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களோ நீர் அறிவீர். அவர்களுடைய கலக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், புதிய புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கின்ற போராட்டங்கள், உம்முடைய பிள்ளைகளுக்கு மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்ச்சிகள், உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுகின்ற எல்லா கிரியைகளையும் நாங்கள் அழிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் பரிந்து பேசும். உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் உம்முடைய இரத்த வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும். அவர்களுடைய விருப்பத்தை அறிந்த ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நிறைவாக்கி கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். குறிப்பாக எங்களுடைய நேயர்கள் அனைவருக்காக செபிக்கின்றோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். உயர் படிப்பிற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய எல்லா வழி வசதி வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி தாரும். பணி மாறுதலுக்காய், நல்ல ஒரு வேலைக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். ஏற்ற காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். எங்களுடைய தேசம் இன்னும் வளர்ந்து பெருக அருள் தாரும். எங்களை எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். வழி நடத்தும், காத்து கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரட்சா பெருமானே பாரும் என்கிற பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்வோம். ரட்சா பெருமானே பாரும். ரட்சா பெருமானே பாரும், புண்ணிய பதமண்டினோ, சுத்தமாக்கி சிறை தாரும், தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா,
இயேசுநாதா உங்கள் சொந்தமாயினோம். மேய்ப்பன் போல முந்தி சென்று பாதுகாத்து வருவீர். ஜீவ தண்ணீரண்டை சென்று இளைப்பாற செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா நீச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா நீச்சல் காட்டி போஷிப்பீர். ஜீவகால பரியந்தம் மேய்த்தும் காத்து வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா உயிர்காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா உயிர்காலம் வாழ்விப்பீர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய அன்பு பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சகல நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த ஆராதனை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றோம். மீண்டும் அடுத்த ஆராதனையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆயர் அருள் திரு ஜெயமணி. நேர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.